ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தில் பார்த்துட்டு வரோம். அதில் பகவான் படிப்படியாக கர்மயோகத்தை பற்றிலாம் சொல்லிட்டு வந்துட்டு, எதனால் ஞான யோகத்துக்கு தகுதி இருந்தாலும் கர்மயோகத்தை செய்யணும், ஏன்னா லோக சங்கிரகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக, அதாவது எல்லாருனாலையும் பெரும்பாலான மக்களுக்கும் கர்மயோகம் செய்ய முடியும், அது தான் செய்ய முடியும் அப்படின்றதுனால ஒன்றை பின்பற்றுவாங்க அப்படின்றதுனாலையும் கர்மயோகத்தை செய் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். ஏன்னா எந்த விதத்துலையும் கர்மயோகம் ஞான யோகத்தோட குறைஞ்சதே கிடையாது, அதே பலனை கொடுக்கக்கூடியது தான். சொல்லப்போனால் ஞான யோகத்தோட கர்மயோகம் சுலபமானது தான். அதில் இன்னும் ஒரு அழுத்தமான ஒரு பாயிண்ட் சொல்கிறார் இந்த 26வது ஸ்லோகத்தில் பகவான். இதுக்காக நீ கர்மயோகத்தை செய்யணும் அப்படின்ட்டு பார்ப்போம். ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். முதல்ல ஒவ்வொரு வார்த்தையாக பொருள் பார்த்துட்டு அப்புறம் மொத்தமாக ஓவராலாக என்ன அர்த்தம் வருதுன்றதை பார்ப்போம். அக்ஞானாம், அக்ஞானம்னா ஆத்ம ஞானம் முழுசாக இன்னும் கைவராதவங்க, அதாவது ஆத்மா எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற விஷயம்லாம் புரியாதவங்க, இன்னும் ஆத்மா உடல் பற்றி அந்த ஒரு வித்தியாசமே தெரியாதவங்க, ஆத்மாவை எதுவும் அழிக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு அறிவு முழுமையாக கைவராதவங்க அக்ஞானாம். கர்ம சங்கீனாம், இன்னும் கர்மயோகத்தில் பற்று இருக்கிறவங்க. ஏன்னா பகவான் கர்மயோகத்தை செய்யணுன்றதை எப்படி சொல்கிறாரு, நான்ற அகங்காரம் இல்லாமல் பற்று இல்லாமல் செய்யணும், அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தாழ்ந்த பலனுக்காக இல்லாமல் செய்யணும், அப்போ தான் அது ஒரு கர்மயோகம்னு சொல்ல முடியும் இல்லையா. ஆனால் இன்னுமே இப்போ பகவான் இங்கே பேசிகிட்டு இருக்கவங்க இன்னுமே ஆத்ம விஷயம் முழுசாக கைவராதவங்க, கர்மயோகத்தில் இன்னுமே பற்று இருக்கிறவங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ தாழ்ந்த பலனுக்காகவோ செய்கிறவங்க. புத்தி பேதம், அவங்களோட புத்தியை குழப்பத்துக்கு ந ஜனயேத் ஏற்படுத்திடாத அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இது அர்ஜுனனுக்கு தானே சொல்கிறாரு. ஏன்னா பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனா உனக்கு வேணா ஆத்ம விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கலாம், ஆத்மா வேற உடல் வேற, நீ கர்மயோகத்தை பற்று இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் எல்லாரும் இன்னும் அந்த நிலைக்கு வரல. அதனால் இன்னுமே கர்மயோகத்துலேயும் கொஞ்சம் பற்று இருக்கு, அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை ஏதோ ஒரு பலனுக்காக செய்கிறவங்க, ஞான யோகமும் இன்னும் முழுமையாக கைவராதவங்க. இப்படி இருக்கிறவங்கள நீ திடீர்னு கொண்டு போய் ஞான யோகம் அப்படின்ற ஒரு பாதைக்குள்ளே தள்ளின அப்படின்னா அவங்க கர்மயோகம்னும் இல்லாமல் ஞான யோகம்னும் இல்லாமல் குழம்பி போயிடுவாங்க. அதனால் அதை போல் செய்யாத. அதுக்கு பதிலாக நீ என்ன செய், ஜோஷையே சர்வ கர்மாணி, எல்லா கர்மங்களோட அவங்கள சேர்த்து விட, அந்த கர்மங்களை எப்படி செய்யணுன்ற அந்த ஆசையை உண்டாக்கு. வித்வான் யுக்தக சமாச்சரன், ஒரு வித்வானா ஆத்ம விஷயம் கை வந்தவனா நீ செய்ய வேண்டியது எல்லாருக்கும் முன் உதாரணமாக இருக்க வேண்டியது. இப்போது இதை ஓவராலாக அர்த்தம் பார்ப்போமே. பகவான் ஏன் திரும்ப 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 ஏன் யாரையும் ஞான யோகம் பக்கம் வரவிடாமல் பண்ணுறாரோ அவர் அப்படின்னு தோணலாம் நமக்கு. என்ன இவ்வளோ ஞான யோகம் வேண்டான்றாரே அப்படின்ட்டுலாம். ஒன்றுமே இல்லைங்க, இதுவும் பகவான் நமக்காக தான் சொல்கிறாரு. நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம யோசிச்சு பார்ப்போமே, எந்த ஒரு குழந்தையான கண்ணை மூடிட்டு தபஸ்லாம் செய்யுமா? அதெல்லாம் இல்லை. பிறந்ததுலேருந்தே நம்ம செயல்களில் தான் ஈடுபட்டிருக்கோம். ஜென்ம ஜென்மமாக என்ன பிறவி வேணாலும் நம்ம எடுப்போமே, ஒரு மிருகமாவோ ஒரு பறவையாவோ இல்லை ஒரு மனுஷனாவோ எந்த பிறவி எடுத்தாலும் செயல்களை நோக்கி தான் நம்மளோட வாழ்க்கையே போகுது இல்லையா. நம்ம சின்ன வயசில் குழந்தையா இருக்கும் போதும் சரி, தவழுது, நடக்குது, பேசுறது எல்லாமே செயல்களை நோக்கி, ஏதோ ஒன்றுமே கண்ணை மூடி நம்ம உள்ள தியானம் செய்யறதுன்றதை நோக்கியே கிடையாது. அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, அக்ஞானம், அவங்க ஆத்ம விஷயம் கைவரல, அப்படி கைவராமல் இருக்கிறவங்க தான் பெரும்பாலானவங்க இல்லையா. நம்மளை போல அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆத்ம விஷயம்லாம் இன்னும் முழுசாக கை வரல, அதை பற்றிலாம் இன்னும் முழுசாக தெரியல. கர்மயோகம் செய்யும் போதுமே இன்னும் பற்றோடு தான் செய்கிறவங்களா இருக்கும். இது பண்ணிட்டு அது கிடைக்கும்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி இன்னும் ஒரு பற்று இருக்கிறவங்க அப்படி தான் பெரும்பாலானவங்க. இவங்களை கொண்டு போய் திடீர்னு ஞான யோகத்தில் தள்ளினா, ஏற்கனவே அவங்களுக்கு கர்மயோகமும் முழுசாக கை வரல, அதில் ஞான யோகம் பற்றி ஒன்றும் முழுசாக புரியல, அவங்கள போட்டால் அப்போ ரெண்டுமே புரியாமல் குழம்பு போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக அர்ஜுனா, நீ முன்னுதாரணமாக உன்னோட கர்மயோகத்தை ஒழுங்காக செஞ்சேன்னா அவங்க ஏற்கனவே கர்மயோக வழியில் தான் போயிட்டுருக்காங்க.
ஏன்னா நம்ம பிறவியே அப்படி தான் இல்லையா? அதனால் கர்மயோக வழியில் ஏற்கனவே போயிட்டுருக்காங்க. இன்னும் முழுமையாக அந்த வழியில் வரல. ஆனால் உன்னை பார்த்து அவங்க இப்படித்தான் செய்யணுமா? அர்ஜுனனை பாரு, எந்த ஒரு பற்றுமே இல்லாமல் தர்ம யுத்தம் செய்யணுன்றதுக்காக அர்ஜுனன் வந்து போரிடுறானே, எந்த ஒரு பழி வாங்கணும் அப்படின்ற அந்த உணர்ச்சி இல்லாமல் பகவான் சொல்லியிருக்காருன்றதுக்காக செய்கிறானாமே அப்படின்ட்டு உன்னை பார்த்து மற்றவங்க செய்கிற மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. நம்மளும் அப்படிதாங்க வாழ்க்கையில் நம்மளால் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் முடியும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம செய்யறதுனால அதை பார்த்து 4 பேருக்கு என்னது நல்ல கிடைக்கும் அப்படின்றத வந்து செய்யறது தான். பகவான் யாரையும் நம்மளை வந்து இறங்கிக்க சொல்ல, நம்மளோடு சேர்த்து எல்லாரையும் உயர்த்த சொல்கிறாரு. தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.